தன்னால தலைவன் ஒருவன் இருக்கின்றான். நம்மளுடைய தலைவர் பெரியார், நம்மளுடைய தலைவர் புரட்சி தலைவர் அம்பேத்கர்னு ஒரு 5 தலைவர் வச்சிருக்காரு. அப்படி அந்த என்ட்ருக்குள்ள போகும்போது திடீர்னு கார் நின்ன உடனே அங்கிருந்து அப்படி ஒரு வில்லன் வருவார், நம்ம முக ஸ்டாலின் ஐயா மாதிரி. பக்கத்துல ஒரு புள்ள வந்து நிக்கும், இப்ப இருக்க புள்ள மாதிரி. அண்ணா அப்ப சொல்லுவாரு, தொக்கா மாட்டிக்கிட்டாருண்ணா தனியா வந்து. அப்ப கரெக்டா அந்த கால் திறக்கும் போதே ஒரு 5 பேர் பறந்து போவாங்க. அந்த மாதிரி நம்ம துறைமுகத்துல அமைதியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாட்டி வீடு வீடா போய் எப்பொழுது என்னுடைய தங்கை கர்ப்பிணி பைய வயிற்றுல கை வச்சாங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் தலைவர் முதல்ல வட சென்னையில இறங்கணும்னு. எங்க தலைவருக்கு சும்மா அந்த அறிக்கை விடுறது, இந்த ட்விட்டு போடுறது, திடீர்னு வந்து ரோட்ல ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு இந்த போராட்டம்னு சொல்லிட்டு செட்டிங் பண்றதுலாம் பிடிக்காது. நீ இந்த தேர்தலில் தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க, அதனால தானே இந்த ரவுடிசம். அந்த தேர்தலையே உன்னை இறக்குறேன் பாரு, எப்படிலாம் வச்சு 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 மக்களை ஓட்டு போட வச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க, மக்களை ஓட்டு போட வச்சு உங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து உங்களுக்கெல்லாம் எந்த ஜெயில் வாழ்க்கையை பார்க்க வைக்கணுமோ அங்கேயே உங்களை நிரந்தரமா அனுப்புறதுக்கு முடிவு எடுத்துட்டார். அதுக்கு தான் சொன்னாரு, 1962 இருந்து சென்னை எப்பயுமே யாரோட கோட்டையா இருக்கு, திமுகவோட கோட்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய தலைவர்கள், ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட, ஏன் அம்மா கூட சென்னையில் அதிகமாக நிற்க மாட்டாங்க, ஆர்கே நகர்ல கடைசியா நின்னாங்க. அந்த அளவுக்கு சென்னை கோட்டை கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு தான் பெரம்பூர்ல முதல் மீட்டிங். இன்னையிலிருந்து சென்னை டிவிக்கே மட்டும்தான். உடனே வந்துருவாங்க சில பேர், இல்ல வட சென்னைக்கு சேகர் பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நில்லுங்க, அண்ணன் சேகர் பாபு அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல இங்க ஹெட் மாஸ்டர்